நான் காவல் நிலையத்தில் திருப்பி சொல்ல வரேன், 100க்கு அடிச்சு ஃபோன் பண்ணேன். இருக்கிற எல்லா பேரும் இவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லாவே கலாட்டா சேனல்ல என்ன நடக்குது பர்பஸ்ஃபுல்லாவே கான்ட்ரவர்சியல் கிரியேட் பண்ணி அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டு காசு எடுத்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்க எல்லாரும் அவேர்னஸ் ஆகுங்க. பெரிய செலிபிரிட்டிஸ், நடிகர்கள், நீங்க வந்து கலாட்டா சேனலுக்கு யூடியூப்க்கு இன்டர்வியூ கொடுக்குறப்ப அது என்ன ஒரு விஷயம்னா பெரிய பெரிய நபர்களுக்கு அவங்க பணம் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி அப்பாவிகளை என்னோட வீடியோ நிறையங்க, 1-2 வீடியோ கிடையாது, வீடியோ போட்டு போட்டு கோடிக்கணக்கில் அதாவது லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நிறைய மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்க போன இடத்துல நான் இத்தனைக்கு முதலே சொன்னேங்க, அனாகரிய கொஸ்டின்ஸ் டிஃபைன் பண்ற மாதிரி கேட்கக்கூடாதுன்னு. ஓகேங்களா, அந்த நவீன்ற பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமா வீடியோ போடுவாங்கல்ல, காசுக்காக பணத்துக்காக மானத்தை விற்கிற அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்தவன் தான் கலாட்டா சேனல் நவீன்ற நபர். ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேங்களா, வேணும்னே சிக்க வைக்கணும்னே பண்றாங்க. எல்லாத்துக்குமே மேல கடவுள் இருக்கார். நவீன் வந்து அந்த கலாட்டா சேனல்ல இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு திருப்பி சொல்ல வரேன், போய் பிச்சை எடுக்கலாம், உண்மையா உயர்ச்சி சம்பாதிக்கலாம். நான் வந்த